ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நமது இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ரூ. 500 கரன்சி நோட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 1985 முதல் 1992 வரை நமது அரசாங்கம் புழக்கத்திற்காக இந்த ரூ. 500 வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கரன்சியோடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி அவர்களுடைய உருவம் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. மத்தியில் வந்து ரூ. 500 என்றும் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கரன்சியுடைய மறுபக்கம் பார்த்திங்கன்னா தண்டி யாத்திரையுடைய நினைவாக அந்த நடைப்பயணம் செய்கிற மாதிரி அதனுடைய படமும், காந்தி மற்றும் அவர்கள் சீடர்கள் வந்து புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையின் முன் உள்ள சிற்பத்தையும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த உப்பு சத்தியாகிரகம் பற்றி சொல்லணுன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போது இந்த உப்பு மீது உள்ள வரியை அறவழியில் எதிர்க்கும் திட்டமாக இந்த போராட்டம் செஞ்சுருக்காங்க. மார்ச் 12, 1930 குஜராத் மாநிலத்தில் உள்ள தண்டியில் உள்ள தடையை மீறி உப்பெடுக்கும் நடைப்பயணமாக மகாத்மா காந்தி அவர்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து துவங்கிருக்காங்க. அதோட சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரன்சியில் வந்து 1992 முதல் 1997 வரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுநராக இருந்த சி ரங்கராஜன் அவர்கள் வந்து இதில் கையொப்பமிட்டிருக்காங்க. இவங்க ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராகவும் நல்ல கல்வியாளராகவும் கௌரவப்பட்டவங்களும் வாங்கி அதில் பணியில் இருந்திருக்காங்க. அந்த கரன்சியோட தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.